அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் உண்டாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றுக்கும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்க இல்லாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவர் அனுப்பினார் என்றான். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்கே ஆரம்பித்த சம்பவம் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த சம்பவம் அப்படியே வருகிறது. அப்பொழுது அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட், அழகான ஒரு வாசல் அருகே ஒரு தாயின் வயிற்றிலிருந்து முடமாயிருந்த ஒரு மனிதனை பிச்சை கேட்கும்படி வைத்தார்கள். பேதுரும் யோவானும் உள்ளே நுழையும் போது பிச்சை கேட்டான். அவனுக்கு வேண்டியது கொஞ்சம் பணம், அவ்வளோதான். ஆனால் பேதுரு சொன்னார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் குதித்து நடந்து அவர்களுடனே தேவாலயத்துக்கு போனான். வேற எங்கேயும் போகவில்லை. பிரியமானவர்களே, பேதுரும் யோவானும் வா எங்களோட தேவாலயம் என்று அவனை பார்த்து சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, தேவனை துதித்தான். பேதுரும் யோவானும் அவனை பார்த்து நீ ஏன் இன்னும் தேவனை துதிக்கவில்லை என்று சொல்லவில்லை. இதை அவன் தானாக செய்தான். பிரியமானவர்களே, இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்தினருகே 38 வருஷமாய் முடமாய் இருந்த மனுஷனை குணப்படுத்தினார். குணப்படுத்தி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் அடுத்தது ஆண்டவர் அவனை எங்கே பார்க்கிறார் என்றால் தேவாலயத்தில் இயேசு அவனை கண்டு, இதோ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. குணமானவர்கள் காணப்பட வேண்டிய இடம் தேவாலயம், தேவனுடைய வீடு. பாருங்க, அவன் 38 வருஷமா நடக்கவில்லை. என்ன நினைச்சிருக்கலாம்? ஆஹா, எனக்கு கால் கிடைத்து விட்டது, இத்தனை ஆண்டு காலம் அனுபவிக்காத இன்பங்களை நான் அனுபவிக்க போகிறேன் என்று அவன் ஊர் சுற்ற போகவில்லை. இவனும் அப்படித்தான். தாயின் வயிற்றிலிருந்து நான் நடந்ததே கிடையாது, எனக்கு கால்கள் கிடைத்து விட்டது, கரடுகள் பலம் கொண்டது, குதித்தெழுது, நின்று நடந்து குதித்து. ஆவியானவர் என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்கள். நேர தேவனை துதித்து தேவாலயத்தில் அவர்களோடு போனான். இவர்களை பற்றி கொண்டான். இவனுக்கு வெறும் கால்கள் மட்டும் தேவைப்பட்டிருந்தால்
பேதுரும் யோவானை விட்டிருப்பான். ஆனால் இவன் பேதுரும் யோவானை பின்பற்றினால் அவர்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை. இவரிடத்தில் போனால் என்ன கிடைக்கும்? கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. என்ன கிடைத்தது? எங்களிடத்தில் இருக்கிறதே நான் உனக்கு தருகிறேன் என்று கைகளை தூக்கி, வலது கை நீட்டி தூக்கி விட்டான். கால் கிடைத்து விட்டது. அதோடு பாய் என்று போகவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் சில ஆசீர்வாதங்களை பெற்று போய்விடுகிறார்கள். ஆனால் இவன் அப்படி அல்ல. இவர்களை பற்றி கொண்டான், தேவாலயத்துக்கு போனான், தேவனை துதித்தான். இதெல்லாம் தானாக வர வேண்டியது, யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்திருப்பாரானால், நான் பாவியான மனுஷன், தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாத முடவன். ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கிவிட்டார், படுகுழியில் தூக்கி விட்டிருக்கிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி விட்டிருக்கிறார், என்னை கண்மலையாகிய கிறிஸ்தன் மேல் நிறுத்தி இருக்கிறார். அவரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே போட்டார். எப்படிங்க வேற இடத்துக்கு போக முடியும்? இவன் வேற எங்கேயாவது ஓடினானா? இல்லை. இவனும் அப்போஸ்தலரோடு சேர்ந்து பாடுபட வேண்டியதாயிற்று இல்லையா? இவனை வைத்துத்தான் அப்போஸ்தலர்களை அவர்கள் உபத்திரப்படுத்தினார்கள். ஏன்னா நிறைய மக்கள் இவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அதனால்தான் பேதுரு அவர்களை நோக்கி, ஜனங்கள் நோக்கி, நீங்கள் ஏன் எங்களை பார்க்கிறீர்கள்? எங்களுடைய சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது செய்தோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பிரியமானவர்களே, இதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் போகிறார்கள். லீஸ்ரா பட்டணத்துக்கு போன போது அங்கேயும் தாயின் வயிற்றிலிருந்து கால் வழங்காத ஒரு மனிதன் இருந்தான். பவுல் அவனை குணப்படுத்துகிறார். உடனே இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? பேரெல்லாம் வைக்கிறாங்க. தேவர்கள் மனிதர்கள் அவதாரம் வந்திருக்கிறார்கள். பர்னபாவுக்கு யூபிட்டர் என்று பெயர் வைத்தார்கள், பவுலுக்கு மெர்க்குரி என்று பெயர் வைத்தார்கள். அவர்களுடைய தெய்வங்களுடைய பெயர்களை வைத்தார்கள். உடனே மாடுகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள், பலியிடுவதற்கு மாலைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மாலை போட்டு எருதுகளை பலியிட்டு அவர்களை கடவுளாக்கி விட்டார்கள். பவுலும் பர்னபா வஸ்திரத்தை கிழித்து ஜனங்கள் நடுவில் ஓடி இந்த வீணான தேவர்களை விட்டு மெய்யான தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்ன. நீங்க எங்களையே கடவுளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லியும் அவர்களை பலியிடாமல் அமர்த்துவது அரிதா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் எப்பவுமே மனுஷன்தான் மேன்மை. பவுல் கனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போலதான் பேதுரு, நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஏன் எங்களை நோக்கி பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம் 13ஆம் வசனத்திலே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஆகவே நீங்களும் மகிமைப்படுத்த வேண்டும், நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள். பிரியமானவர்களே, இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் தொடர்ந்து இந்த யூதர்கள் மத்தியிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் இதற்கு பொறுப்பாளிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பலர் பொறுப்பாளி. சரியா? ஒன்று, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் பொறுப்பு. அடுத்து, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். தேவன் அவரை ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதற்காகத்தான் இந்த மக்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். இவர்களும் பொறுப்பு, யூதர்களும். பிறகு ரோமர்கள் தானே கடைசியாக இவரை மரண தண்டனைக்கு நிறைவேற்றினார்கள். இப்படி நிறைய பேர் பொறுப்பு. ஆனால் இங்கே யூதர்களை மட்டும் இவர் குற்றம் சாட்டுகிறார். ஏன்னா அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களை, இன்றைக்கு பாவத்தை சுட்டி காண்பித்தால் மனிதர்களுக்கு பிடிக்கிறதில்லை.
நேற்றைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வாலிபன் கேட்டான், அங்கிள் இப்போ ஒரு சகோதரனை ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன், வந்தோடனே பாவத்தை தான் சுட்டி காண்பிக்கிறாங்க, உடனே அவர் கோபம் இருக்கிறது, அவர் போய் விடுகிறார், ஏன் அப்படி செய்கிறோம் என்று கேட்டான். நான் உடனே சொன்னேன், தம்பி ஒருத்தருக்கு வியாதி வந்திருக்கு, வெறும் டாக்டரை பற்றி சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஏன் எனக்கு டாக்டரை பற்றி சொல்கிறீங்க, நான் எந்த டாக்டர்கிட்ட வரணும், நான் ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், நான் ஏன் இந்த சிகிச்சை எடுக்கணும். முதல்ல என்ன சொல்லணும்னா, தம்பி உனக்கு வந்திருக்கிற வியாதி பயங்கரமானது, நீ அப்படியே வியாதியை விட்டு விட்டாயனால் மறைத்து போவாய், அப்போ என்ன செய்யணும், வேற எங்கே அதுக்கு விடுதலை இருக்கிறதா, அப்போ மருத்துவரை குறித்து சொன்னால் அந்த நபர் போவார். ஐயோ எனக்கு எப்படியாவது குணம் கிடைக்க வேண்டும். அதனால்தான் ரோமரிலே 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை பவுல் பாவத்தை குறித்து எழுதுகிறார். ரட்சிப்பை குறித்து மிக ஆழமாக பேசுகிற புஸ்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம். ஆனால் ரட்சிப்பை பிறகுதான் விளக்குகிறார். ஆரம்பத்திலே முன்னுரையாக முதல் 17 வசனங்களிலே எதை குறித்து பேசுகிறேன் என்று பவுல் எழுதினாலும் 1:18 3:20 வரை இத்தனை வசனங்கள் மனிதன் பாவி என்று சுட்டி காண்பிக்க எழுதுகிறார். இதெல்லாம் சொன்ன இந்த வாலிபன் புரிந்து கொண்டான். ஏன் இது சொல்லுகிறேன், இன்றைக்கு வெளி உலகத்திலே பாவமே அறிவிக்கப்படுகிறது இல்லை. எங்க போனாலும் எங்கள் கண்ணீரா, கவலையா, வியாதியா, கடன் பாரமா, துக்கமா, இயேசுனிடத்தில் வாருங்கள். இதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது. நல்ல செய்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாலே கெட்ட செய்தி. பவுல் அதைத்தான் செய்தார். பாருங்க, பேதுரு இவர்களுக்கு, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவனை மறுதலித்தீர்கள். வேற வழி இல்லை. பேதுரு தைரியமா தான் பேசுறான். ஐயோ இவங்களெல்லாம் இப்படி சொன்னா ஓடி போயிடுவாங்க, பேதுரு நினைக்கவில்லை. வேற வழி இல்லை. மக்கள் பாவம் அறிவிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். பவுல் போகும்போது கூட எல்லா இடத்திலும் அப்படித்தான் அறிவித்தார். அதனால தான் பவுலை கல்லெறிந்து கொள்ள முற்பட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். அவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? சீஷர்களை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? அதனாலே ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். அப்படி பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவனுக்கு நீதியை அறிவிக்கிறார். பாவிக்கு, மனம் திரும்புகிற பாவிக்கு தேவ நீதி கிடைக்கிறது. அப்படி தேவ நீதி வேண்டாம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. இந்த 3 காரியங்களை ஆவியானவர் செய்கிறார். இதெல்லாம் சொல்லி அந்த வாலிபனை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வெளி உலகத்தில் எல்லாம் செழிப்பு தான் அறிவிக்கிறாங்க, பாவத்தை குறித்து யாருமே பிரசங்கம் பண்றதில்லை. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட மக்களை பாவத்தில் வாழ்கிறார்கள். பாவத்திற்கு ஒருவர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் பாவத்தை நியாயப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். பாவம் நல்லதாக அவர் நினைக்கிறார், பாவத்தில் வாழ்கிறார் என்ற அர்த்தம். சரியா? பாவம் ஒருபோதும் நல்ல காரியம் அல்ல. அதெல்லாம் பாவம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் பேசுகிறார்கள். வேதம் அப்படி பேசுகிறது இல்லை. சத்தியத்தை அநியாயத்தினாலும் அவபக்தினாலும் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி 18 ஆரம்பித்த 1ஆம் அதிகாரத்தை பாருங்க, எவ்வளவு பாவப்பட்டியல் பவுல் அறிவிக்கிறார். பைபிள்ல நிறைய பாவப்பட்டியல்கள் இருக்கிறது. இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இவைகளை செய்கிற மேல் தேவ கோபம் வருகிறபடினாலே நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படி அவைகளின்படி செய்யாதிருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். நிருபங்களில் கூட நிறைய நிருபங்களிலே பாவ பட்டியல் வருகிறது. கடைசி புஸ்தகம் வரைக்கும் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை பாவப்பட்டியல் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பாவத்தெல்லாம் பூசி முழுகிட்டா என்ன ஆகும்? வியாதி இருக்கு, எனக்கு பயங்கரமான வியாதி, ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து நான் செத்து போயிடுவேன். அப்போ பொறுப்பு யாருடையது? ஆண்டவர் அதான் சொன்னார், துன்மார்க்கனை நீ எச்சரிக்காவிட்டால் அவன் தன் பாவத்தில் செத்து போனாலும் அவனை ரத்த பழி உங்ககிட்ட கேட்பேன். ஏன் நீ அவனை எச்சரிக்கல? நீ எச்சரித்தும் அவன் கேட்காவிட்டால் அவனுடைய ரத்த பழி அவன் தலையின் மேல இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார்.
நியாய தீர்ப்பு நாளில் நிறைய பேர் கத்துவாங்க போல, ஆண்டவரே இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இருந்தாங்க, எங்கள் பாவத்தை குறித்து சொல்லல, நரகத்தை குறித்து பேசவில்லை, தேவனுடைய தண்டனை குறித்து பேசவில்லை, நாங்கள் மனம் திரும்பவில்லை. என்ன சொன்னாலும் அவங்கள ஆண்டவர் திரும்ப கொண்டு வர போறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கத்த தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவமே எப்படி இருக்குன்னா, பாவம்லாம் ஒன்றும் இல்லை, அதனால தான் குளிர்ச்சி. இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு பிள்ளை எங்கள் சபையில் இருந்து வேலை நிமித்தமாக அனுப்பியிருக்கிறாங்க. டெய்லி அந்த பெண்ணோட்ட நான் கேட்குறேன், சபை எப்படி இருக்குது, அங்கே இருக்க சபை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, அந்த சபையினுடைய நிலை என்ன. இங்கிலாந்து அந்த பிள்ளை என்று அனுப்புகிற செய்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா, அங்கிள் ஒரு 10 பேர் அந்த சபை, 10 பேர் தான் இருக்காங்க, அதில் 8 பேர் இந்தியர்கள், எங்கே இந்தியாவிலேருந்து வேலைக்காக போனவங்க, 2 பேர் தான் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. அது எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் கூட ஆராதனை கிடையாது. இப்போ நம்மலாம் என்ன செய்கிறோம், அப்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ரசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். அங்கே எப்படி தெரியுமா, இருக்கிறது 4-5 சகோதரர்கள் தான், சகோதரிகள் எத்தனை பேருன்னு தெரியல. நம்மளே போய் அப்பத்தை எடுத்துருக்கணுமா, ரசத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காரணுமா. அப்போ ஒரு சகோதரன் யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார். இது முடிச்ச உடனே பிரசங்கம், காணிக்கை கூட எடுக்க மாட்டாங்க, நம்மளே இஷ்டப்பட்டால் பின்னால் பெட்டி வச்சுருப்பாங்களாம், அதில் போய் போடணும். 15 நிமிஷம் செய்தி, அது என்ன செய்தின்னு எனக்கு தெரியல, இவ்வளோதான். இந்த மாதிரி நிலைக்கு போனதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பணம் நிறைய இருக்கு. எதுக்கு ஆண்டவர் அங்கே போனால் பாவத்தை விட்டு மனம் திரும்ப பரிசுத்தமாய் வாழு என்று போதிப்பார்கள். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நல்ல தண்ணி அடிக்கிறது, வாரம் கடைசியில் கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறது, இப்படி ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு எதுக்குங்க சர்ச்சுக்கு போகணும்? பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி மனப்பான்மை இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கு. நிறைய பணம், இன்னைக்கு மக்கள் கையில் நிறைய பணம் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி லட்சமாக கொட்டுறான் பணத்தை. அவங்களுக்கு எதுக்கு ஆண்டவர்? தேவையில்லை. நாங்கள் ஜாலியாக இருப்போம், வீக்கெண்டில் போய் அந்த பணம் சம்பாதிக்கிறதுலாம் செலவழிக்க வேண்டாமா? எதுக்கு ஆண்டவர்? அந்த ட்ரெண்டில் தான் இந்தியாவும் இருக்கு. இது நமக்கு முன்னால் ஓடி செஞ்சிட்றாங்க. இப்போ இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னா நம்ம நாடும் அந்த நிலைக்கு போகும். சரியா? கவனமாக இருக்கணும். தேவ பக்தி அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாவத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கலை அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படலைன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அதை அப்படியே பூசி முழுகுறாங்க தியாலஜிக்கல் சர்க்கிளில். இட் இஸ் எ ரெவரன்ஷியல் ட்ரஸ்டா. பைபிள் என்ன விளக்கம் கொடுக்குது? கர்த்தருக்கு பயப்பட, தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும். அதுதான் பைபிள் கொடுக்குற டெஃபினிஷன். இன்னைக்கு அதெல்லாம் பூசி மொழிகி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போடுறேன். பேதுரு அப்படிலாம் பிரசங்கம் பண்ணல. யூத மக்களே, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா, வாருங்கள் கூப்பிடல. அப்படி ஏன்னா முந்தின அதிகாரத்தில் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் ஏவுகிறபடி தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா? தேவன் அவரை இயேசுவை மகிமைப்படுத்தினார். தேவனை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், ஆவியானவரால் நிறைந்தவராய். என்ன சொல்றாரு? அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க மனதாய் தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஜீவ பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்தீர்கள். கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. ஆண்டவர் யார்? பரிசுத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களை பாவத்தை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க உயர்த்தப்படணும், நாங்க அஃபெண்ட் ஆகக்கூடாது, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எங்களை போய் நீ குற்றம் சாட்டுறியா? இந்த நிலையில தான் இன்றைக்கு மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்காகாது.
யோவான் ஸ்நானம் ஆரம்பிச்ச போது விரியன் பாம்பு குட்டிகளை, யோவான் ஸ்நானகனே இப்படி பிரசங்கித்தா மக்கள்லாம் ஓடி போயிடுவாங்க, கவலையே கிடையாது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் எத்தனை முறைங்க? இன்னைக்கு மக்கள் எப்படி அஃபண்டாராங்க நான் சொல்றேன் கேளுங்க. எங்கேயாவது கூட்டத்தில் வரல, ரொம்ப நாள் வரல, எங்க வரலன்னு கேட்டால் அவங்க கோம்பவுண்ட் வருதுங்க, எங்களை எல்லாரும் மத்தியில் அசிங்கப்படுத்திட்டீங்க. இது பாருங்க, கொலை செய்தீர்கள், ஏன் வரலன்னு கேட்டதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை எல்லாரும் மத்தியில் கேட்டோன்னா அசிங்கப்படுறாங்க, இதுக்கு சண்டைக்கு வர்றாங்க. என்னத்தை பண்றது? இன்னைக்கு விசுவாசிகளை ஏன் கூட்டத்துக்கு வரலன்னு கேட்டாலே கோவம் வருது. அப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணதுக்கு எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் அடிக்க வந்துடுவாங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க பாருங்க இந்த மக்கள். நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதான் ஜெனிவன் கன்வர்ஷன். ஒருவர் பாவத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஒருத்தர் வியாதி பயங்கர உணரலைன்னா அவர் குணமாகவே மாட்டார். மருந்து எடுப்பாரா? டாக்டர்கிட்ட போவாரா? ஏன்னா நான் நல்லா இருக்கேன், ஏன் டாக்டர் எனக்கு எதுக்கு சிகிச்சை, எனக்கு எதுக்கு மருத்துவம்? வீட்டில் உட்காந்து சாக வேண்டியதான். ஒருவர் பாவி என்றால் உணர்ந்தால் மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் வருவார். ஆவியானவருடைய வல்லமே நாடுவார். ஆண்டவரே என்னால் முடியல, பவுலை போல கதறுவார். என்ன பவுல் கதறினார்? ஓ நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. பெரிய தேவ ஊழியர் பாவம் இருக்கிறதை உணர்கிற. நீ பாவத்தை குறித்து யாரும் பேசுறது இல்லை. பவுல் கடைசியில் என்ன எழுதுற தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி நான். ஐ எம் தி சீஃப் சின்னர். ஊழியம் பெருக பெருக, அனுபவம் பெருக பெருக அவர் இறங்கிட்டே போறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் மேலே போயிட்டே இருக்காங்க மக்கள். பவுல் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிறியவன் அப்படின்னார். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு எழுதுறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். கடைசியில் முடிக்கும் போது பாவிகளில் பிரதான பாவி. பவுலே என்ன எழுதுறீங்க? பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தேவனோடு நெருங்குகிறோமோ, எவ்வளவு வளருகிறோமோ, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இல்லை என்ற உணர்வு தான் வரும். நான் உங்களுக்கு ஏசாயா படிக்கும் போதே சொன்னேன். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 6 விதமான ஐயோக்களை சொன்னார். வயலோடு வயலை கூட்டுகிறவனுக்கு ஐயோ, காலையில் எழுந்து இருட்டி போகும் வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஐயோ, இப்படி 6 விதமான ஐயோக்களை சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிற காட்சியை காண்பித்தார். அப்பதான் ஆண்டவரை பார்க்கிறார். சேராபீன்கள், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இந்த சத்தம் கேட்டார், தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். எனக்கு ஐயோ, ஓன் டு மீ. யாராவது சொன்னாங்களா மேல இருந்து? ஏசாயா, நீ எவ்வளவு பெரிய பாவி, நீ உன்னுடைய உதடுகள் அசுத்த உதடுகள், நீ அசுத்த உதடுகள் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற. யாரும் சொல்லல. ஆண்டவரை மகிமை பொருந்தினவராக பார்த்த உடனே தன்னை ஒப்பிட்டார் அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்னைக்கு ஏன் மக்கள் பாவின்னு உணர்றதில்லை தெரியுமா? விசுவாசிகளும் ஆண்டவரை பார்க்கறதில்லை. அவங்கள மாதிரி நான் இல்லை, இந்த விசுவாசி மாதிரி நான் இல்லை. அப்படித்தான் பரிசேயன் தான் ஒப்பிட்டான். பரிசேயன் என்ன பண்ணா? தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனவன் அவன் ஆயக்காரனை பார்த்தான். ஆண்டவரே, பரிகாரர் ஆயக்காரன், இந்த பரிகாரர் இந்த கொலைபாதகர் இந்த ஆயக்காரனை போல இராததினாலே நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆஹா, ஸ்தோத்திரம் பண்றாருங்க அவரு. ஆனா அவர் நீதிமானாகவே போல. ஏன்? தன்னை மிக மோசமானவனோடு ஒப்பிட்டான். ஆனா அந்த பரிசு இந்த ஆயக்காரன் பண்ணா, வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது,
உம்மோடு நான் ஒப்பிட்டால் நான் பாவியான மனுஷன். ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது இந்த மனப்பான்மை தான் சொன்ன. லூக்கா 18 அதிகாரம் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டு வரும்போது தான் இந்த உவமையை சொல்றார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும், இல்லைன்னா ஜெபம் கேட்கப்படாது. பரிசேயன் போய் ஜெபம் பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணான், நீண்ட ஜெபம் பண்ணான். அவன் ஜெபம் கேட்டே பட்டிருக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வேண்டும். ஏசாயா அப்பதான் வானத்திலிருந்து சத்தம் வந்தது, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமா யார் புறப்பட்டு போவான்? எது வரைக்கும்? அவன் தன்னை தேவனோடு ஒப்பிட்டு தாழ்த்தி சுத்திகரிக்கப்படும் வரை அவன் பரலோகத்திலிருந்து சத்தம் வரல. அதுக்கு பிறகுதான் பரலோகத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனோடு ஒப்பிட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வேற வழி இல்லை. பைபிள் என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மக்கள் இதுல இருக்க குற்றத்தை கண்டுபிடிக்க போயிட்டாங்க, இதுல குற்றத்துக்கு போயிட்டான். பிசாசை எப்படி ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? பைபிள் கொடுக்கப்பட்டது என்னை எனக்கு காட்டி, என் நிலைமை உணர்த்தி, என்னை சுத்திகரிக்க. இப்ப எதுக்கு போயிட்டான்னா, நான் பெரிய கிரீக் ஸ்காலர், நான் ஒரு பெரிய ஹீப்ரு ஸ்காலர். ஒன்றும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இதுல இந்த பழம் இருக்கு. அடப்பாவீங்களா, பைபிள் அதுக்காக ஆண்டவர் கொடுக்கல. இந்த காலத்தில் ஜார்ஜ் முல்லர் போன்றவர்கள் தான் நம்ம சபையை ஆரம்பித்தார்கள். என்ன பண்ண தெரியுமா? ஜார்ஜ் முல்லர் 200 முறை முழங்காலிலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருக்கிறார். 1500 பிள்ளைகளுக்கு அதிகமாக அனாதை விடுதிகளை வைத்து ஒரு இடத்துல ஒரு நய பைசா காசு கேட்காமல் அவ்வளவு பிள்ளைக்கு 3 வேளை சாப்பாடு போட்டிருக்கார். பல ஆண்டுகள். எங்கிருந்து வந்தது விசுவாசம்? இன்னைக்கு பாருங்க, ஊழியக்காரன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறான். விசுவாசம் இல்ல. ஏன்னா அவன் வேதத்தை விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசம் எங்க இருந்து வரும் தெரியுமா? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினா கேள்வி கேட்கறதுல இல்ல. ஹியரிங், ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். இது விசுவாசத்தை கொடுக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் இதுல போய் குற்றத்தை கண்டுபிடிக்க போயிட்டான். ஒரு காலத்துல நான் பைபிள் காலேஜில் படிச்சவங்களாம் உயர்வா நினைச்சேன். இன்னைக்கு அவங்கள கேவலமா நினைக்கிறேன். ஏன்னா பைபிளை கேவலமா பேசுறான். நான் என் பையனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன் நல்லா இருக்கணும், போய் கட்டு போய் வெளியே வரணும். ஒரு பையன் இருந்தான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே. அவன் கேத்தலிக். அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, அமுல்னு பேர். ஏன் பேர் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கங்க, இது உண்மையான சம்பவங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷத்துக்கு முன்னால. அப்போ அந்த பையனை அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க, கேத்தலிக்ஸ். எங்க பையன் ஒருத்தன் குருவாகணும். அப்போ அவங்க செமினரிக்கு அனுப்புனாங்க. செமினரிக்கு போற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, பைபிள் அவருடைய வார்த்தையெல்லாம் நம்பினான். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னான் தெரியுமா? கடவுளே இல்லைன்ட்டான். அடப்பாவி, இதை படிக்கிறதுக்காடா நீ பைபிள் காலேஜுக்கு போனேன்? பைபிள் காலேஜ் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? நான் எல்லா பைபிள் காலேஜும் சொல்லலை, நான் ஏன் சொல்லுகிறேன். அப்படிதாங்க ஒரு சகோதரன் இருக்கார் நம்ம சபையில், நான் அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணார், தன் பையனை படிக்கிறதுக்கு கிறிஸ்தவ நாடாகிய ஸ்காட்லாண்டுக்கு அனுப்புனார். அங்கே போய் நல்ல ஒரு ஆவிக்குரிய பையனா நல்லா படிச்சுட்டு வருவான் அப்படின்னு அனுப்புனார். நிறைய பணம் செலவு பண்ணார். போனவன் என்ன பண்ணா, திரும்பி வந்தான் படிச்சுட்டு, விசுவாசத்தை தொலைச்சிட்டு வந்துட்டான். இன்னைக்கு சபைக்கு வாடானா வரமாட்டேங்கிறான். பார்த்தீங்களா? ஏன் அந்த நாட்டை போடான்? அங்கே இருக்கிற மக்களை பார்த்தான், யாருமே சர்ச்சுக்கு போகிறதில்ல, யாரும் பைபிள் படிக்கிறதில்ல, நான் மட்டும் ஏன் போனோம் அப்படின்னு விட்டான். இன்னைக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்க ரொம்ப கண்ணீரோடு இருக்கார் அது சகோதரன். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்லாம் அப்படிதான் ஆயிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க கேரளா ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கணும்னு விரும்பினாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருமே அமெரிக்கா இல்லைன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் போகணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. தெரியுமா எப்படி போயிடுச்சு பாருங்க கிறிஸ்தவம்.
ஏன் இதை சொல்லுகிறேன்? நம்ம இந்த ஆபத்துகளை எல்லாம் பார்க்காவிட்டால் நாம் மேற்கத்திய நாடுகளைப் போல மாறும் நாள் அதிக தொலைவில் இல்லை. மேற்கத்திய நாடுகள்லாம் இதான் இருக்கு. இன்னைக்கு ஆளுங்க பணம் சம்பாதிக்க தான் போறாங்களே இல்லையா, ஆவிக்குரியவர்கள் ஆவதற்காக போகிறது இல்லை. சரியா? நம்ம ஆளுங்க அங்க போய் வேலை செஞ்சுட்டு நிறைய அமெரிக்கர்களையும் அல்லது பிரிட்டிஷ்காரர்களையும் கட்சி போல நடத்தின போனாங்கன்னா நல்லது. போறது அதுக்காக இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு மக்கள் எல்லாம் நம்மளை உயர்வா நினைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்த விரும்புகிறது இல்லை. அதனாலதான் அஃபண்ட் ஆறாங்க. யாராவது ஏன் சகோதரர் சகோதரி சபைக்கு காணும் வர்றதே இல்லைன்னு கேட்டா போதும், அப்படி கோவம் வருதுங்க அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அப்புறம் நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறார். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். நீங்க கொலை செஞ்சீங்க, தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். ஸ்ட்ரைட் அடிக்கிறார், ஃபேஸ் டு ஃபேஸ். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால், அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டாகிய விசுவாசம். விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். யாரை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவர் இயேசுவை. அவர் என்ன கொடுக்கிறாரு? விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவாசம் எதனால் வரும்? தேவனுடைய வசனத்தினால் வரும். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அதை காலி பண்ணிட்டான். ஆவியின் பட்டயமாகிய திருவசனத்தை எடுத்துக்கொண்டு நில்லுங்கள் போல் சொன்னார். ஏன்னா அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாமே டிஃபென்சிவ் வெப்பன். ரட்சண தலைசீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இப்படி விசுவாசம் என்னும் கேடகம், நிறைய சொல்லிட்டே வரும்போது எல்லாமே டிஃபென்ஸ். எதிராளி தாக்கும்போது நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் ஆவியின் பட்டயத்தை மட்டும்தான், இதுதான் ஆவியின் பட்டயம். அது பிசாசை தாக்கக்கூடியது. பிசாசு என்ன பண்ணிட்டான்? இப்படி தூக்கிட்டு வந்துட்டான். இதில் நிறைய பிழைகள் இருக்கு. அப்போ அவனை தாக்கக்கூடிய ஆயுதம் போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சபைகளில் இதனுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சுற்றி கண்களை திறந்து பாருங்கள், அபாயத்தில் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு விழித்து இதற்கு எதிராக குரல் கொடுக்காவிட்டால் வருங்கால தலைவர் இங்கிலாந்தை போல மாறிவிடும். சரியா? ஜாக்கிரதையா இருக்கணும். அவரால் உண்டாகிய விசுவாசம். அப்படிதாங்க இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாருங்க, ஊழியக்காரன் சொல்லிட்டு நான் தெரிகிறேன், எனக்கு விசுவாசம் இல்லைன்னா அப்புறம் என்னத்தை போய் அறிவிப்பேன்? எல்லா இடத்துல போய் தேவைகளுக்காக மனுஷங்களை தான் கேட்கிறாங்க. யாருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்ற எண்ணமே இருக்க மாட்டேங்குது. அந்த காலத்துல எல்லாம் மக்கள் எப்படி இருந்தாங்க இங்க பாருங்க. ஒரு ஊழியரிடம் போய் இன்னொரு ஊழியர் கேட்டிருக்காரு, சகோதரனே எனக்கு இது வேணும் அப்படின்னு. நீ போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை கேளுன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த ஊழியர் அதை கேட்டு பழகப்பட்டிருக்கிறவர். உடன் ஊழியரும் அப்படியே வளர வேண்டும் என்பதற்காக அப்படிதான் வளர்த்தாங்க விசுவாசத்தை. மனுஷகுமாரன் வரும் நாளிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இதுல தான் வரும். பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. பைபிளை படிக்க சொல்லுங்க, பைபிளை கற்றுக் கொடுங்கள். இதுதான் உயர்வா இருக்கணும். அன்றைக்கு பாருங்க, எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தை மேலே வச்சான், ஜனங்கள் கீழே நின்றார்கள். எஸ்ரா எழுந்து வேதத்தை பிரிச்சாருங்க. உடனே ஜனங்க எழுந்து நின்னாங்க. பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அவர் வாசித்தார், அவ்வளவுதான். எஸ்ரா விளக்கெல்லாம் கொடுக்கல. பிறகு விளக்கம் கொடுத்தார், ஜனங்க அழ ஆரம்பித்தார்கள். பெரிய எழுப்புதல். மறுநாள்ல திரும்பி வர்றாங்க, எங்களுக்கு இன்னும் விளக்குங்க. அதெல்லாம் எஸ்ரா, இது நெகேமியா புஸ்தகத்தில் இருக்கு. எஸ்ரா முதல்ல தண்ணீர் வாசலில் நின்று வசனத்தை வாசித்து விளக்கம் கொடுக்கிறாங்க.
எஸ்ரா மட்டும் இல்லை, நிறைய ஊழியர்கள் நிற்கிறாங்க. ஜனங்கள் அழுகிறார்கள் ஓ என்று. இவங்க போய் ஆறுதல் படுத்துறாங்க, அழாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்போ கூட அழுகையை நிறுத்த முடியல. மறுநாள் அவங்களே வர்றாங்க, எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை கொண்டு வாங்க, நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு போதிங்க. அதுதான் ரியல் ரிவைவல், எழுப்புதல். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதை வாஞ்சிக்கிறார்களோ, பல மணி நேரம் உட்கார்ந்து, நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எவ்வளவு பிரசங்கம், ஒரு இடத்துல 10 நான் சைக்கிள் எடுத்துட்டு ஓடுவேன், 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப கூட ஐயோ முடிச்சிட்டாரே. அப்படிப்பட்ட காலம். மக்கள் அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் கேலி பண்றாங்க, தலைகீழா மாறிவிட்டது. ஒரு பயமும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை குறித்து. உண்மை, நான் பல இடங்களுக்கு போறதுனால சொல்றேன். இதெல்லாம் நான் என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். நான் யாரையும் தனிப்பட்ட விதத்தில் குறை சொல்லவில்லை. இதுதான் ஜெனரல் ட்ரெண்ட். இன்னைக்கு பயமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த ஒரு நிலை இன்றைக்கு இல்லை. அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், மக்களுடைய மனப்பான்மை அப்படி ஆகிவிட்டது. மக்கள் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள முன் வருகிறதில்லை. சரியா? யோவான் 1 யோவான் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. நாம் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் என்று யோவான் தன்னை சேர்த்து சொல்லுகிறார். முதிர் வயதான அப்போஸ்தலனாகிய யோவான். சரியா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இன்னைக்கு 2 பேர் பேசினா 3வது நபரை குறை சொல்லி தான் பேசுறாங்க. 2 பேருமே பக்தி விருத்தி அடைகிறதில்லை. அந்த காலத்துலலாம் நான் ரயில்வேல சேர்ந்த புதுசில் ஒருத்தர் இருந்தார். இப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அவர் எனக்கு எப்பவுமே ட்ரெயினில் ஏறுவோம். அவர் பேஸ்மெண்ட்டில் ஏறுவார், நானும் பேஸ்மெண்ட்டில் வந்து அப்படி ட்ரெயின் ஏறுவோம். லோகோக்ஸ் வரைக்கும் தான், எவ்வளோ நேரம் இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாக பைபிளை பற்றி தான் பேசுவார். நிறைய நேரம் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸே பேசுவார். பிரதர், உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை இப்போ இல்லைன்னுவார். ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை, நீங்கள் ஜபமே பண்ணலன்னு சொல்ல மாட்டார். பைபிளை பற்றி திரும்பி வரும்போதும் அப்படிதான். எப்போ ட்ரெயின் ஏறுறோம், எப்போ ட்ரெயினை விட்டு இறங்குறோன்னே தெரியாது. வெறும் பைபிள் பற்றி தான் பேசுவார். டெய்லி சாயந்தரம் ஊழியத்துக்கு போவார். அவர் காலையில் 4 மணிக்கு எழுந்து முழங்கால் நிற்பார். சரீரத்தில் பாடுகள் இருந்தது, உண்மை அவருக்கு. ஆனால் நாங்கள் யாரை பற்றி எதுவும் பேசவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் பேசுவார். எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே இன்றைக்கு எங்கே போனது? இன்றைக்கு வாலிபர்கள் கூடியிருக்கிறாங்க ஒரு முதிர்ச்சியான சபையில். சவுலுக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு சவுலுடைய அப்பா பெயர் என்னன்னு கேட்டேன். பயமா இருக்கு. மக்கள் என்னென்னவோ படிக்கிறாங்க, படிக்காதவங்க இல்லை, எல்லாம் மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி. ஆனால் பைபிளை பற்றி இல்லை. நம்ம சபையை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் வெளி சபைகளை பற்றியே நான் சொல்லலை. நம்ம சபைகள் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கு தான் சொன்னேன். ஜார்ஜ் பொல்ல போன்ற தேவ மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சபை, தேவனையே சார்ந்து தேவனுக்கு உண்மையாக நின்ற மக்கள் இருந்த சபைகள் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. விசுவாசமே இல்லை. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, திரும்ப வந்துட்டார். நீங்களும் உங்கள் அதிகாரியும் அறியாமையினால் இது செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. அறிந்தார்களானால்
அவர்களை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று பவுல் 1 கொரிந்தியரில் எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். ஆனாலும் அவங்களுக்குரிய பாவத்தை அவர் சுட்டி காட்டாம இல்லை. தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களை நீங்கள் மறுதலித்தீர்கள். சகோதரரே, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? பாடுபட வேண்டும். 18ஆம் வசனம், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இங்க ஆரம்பிச்சது தெரியுமா? மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தார், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று. பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னார், அவர் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். மோசே ஆரம்பிச்சிட்டாரா? அப்படியே வருகிறது. வரும்போது நிறைய கிறிஸ்துவனுடைய படம். அன்றைக்கு மோரியா மலைக்கு கூட்டிட்டு வர சொன்னார் ஈசாக்கை கேட்கிறான், கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது, ஆபிரகாம் என் நாளை கண்டான், காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அன்றைக்கு பார்க்க நினைச்ச அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் அதை இப்படி கொண்டு வந்து லிங்க் பண்ணார் பாருங்க. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். அன்றைக்கு மோரியா மலைக்கு போகும்போது அவனுக்கு நல்ல தெரியும், ஈசாக்கை தேவன் பலியாக கேட்க மாட்டார், பலியிட போகிறதில்லை, தேவன் பார்த்து கொள்வார், தேவன் தமக்கான தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பார்த்து கொண்டார். ஏன்னா இவன் வம்சத்திலே தான் பூமியில் உள்ள வம்சம்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையின் பேரில் தான் விசுவாசம். இன்னைக்கு வார்த்தையை தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, விசுவாசம் போயிடுச்சு. பைபிள் தப்புனா எதை தான் நம்புறது? ஆதாரமே போயிடுச்சுல. பிசாசு அஸ்திபாரத்தை ஆடிட்டான். அதனால மேற்கத்திய நாடுகள் நாசமாய் போனது, நாசமாய் கொண்டே இருக்கிறது. நிறைய கள்ள போதனை எல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் வருது. எல்லா கள்ள போதகர்களும் அமெரிக்காவிலேருந்து தான் வர்றாங்க. சோ கால் கிறிஸ்டியன் கண்ட்ரி. நாளுக்கு நாள் புது புது பைபிள் இறக்கிட்டே இருக்கான், புது புது சாப்டர் ஆட் பண்ணுறான். இதில் இந்த பழம் இருக்குன்னா இதை போய் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு வந்து அப்படியே பேசுகிறாங்க, அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை நிறைவேற்றினார் இவ்விதமாய். ஆனபடினாலே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிடுறார். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதல் 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புறதுக்கு அறிவிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார்? லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை அறிவித்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தார், பேதுரு பெந்தகோஸ்தே அறிவித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு இங்கே அறிவிக்கிறார், பவுல் அறிவித்தார், யோவான் அறிவித்தார், எல்லாரும் அறிவிச்சாங்க. நீங்க நம்ம ஆளுங்க தான் அறிவிக்கிறது இல்லை. கேட்டா நாங்க தான் கரெக்டுங்கிறாங்க. இப்ப பைபிள் தப்பா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்காது. இந்த மனம் திரும்புதல கூட இன்னைக்கு தப்பா பயன்படுத்துறான். மனம் திரும்புதல்னா என்னன்னா, மனதை பாவத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்புவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல்.
மனதை திருப்புதல். இன்னைக்கு என்ன சொல்லிட்டான்? கடவுள் யாருங்கிற மனசை திருப்புறது தான் அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் புரட்டுற மாதிரி இன்னைக்கு வேத புரட்டர்கள் இதையும் புரட்டிட்டாங்க. ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 1:9 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினதை, விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ளதை விட்டு பாவத்தை விட்டு தேவனிடத்திலே திருப்புவது. எல்லா இடத்துலையும் மனம் திரும்புதல்னா பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புது. இங்கே அப்படிதான் சொல்றாரு. இளைப்பாறுதல் காலம் வரணும் உங்களுக்கு. ரிஃப்ரெஷிங் டே ஆஃப் ரிஃப்ரெஷிங். பாவம் இருக்க வரைக்கும் மனிதனுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. பாருங்க, நம்ம இவர் இருந்தார், நேபுகாத்நேச்சர் இருந்தார், பெரிய ராஜா. அவர் என்ன பண்ணார்? ஒரு கட்டத்தில் மகா பாபிலோனை பார்த்து, என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அப்படிதான் சொன்னார். வாயில் அந்த வார்த்தை இருக்கும் போதே ராஜ்யபாரம் பிடுங்கி தள்ளியாச்சு. அவருடைய புத்தி பேதலித்தது. மாட்டை போல புல்லை சாப்பிட்டார், நகங்கள் வளர்ந்தது. அவருக்கு இளைப்பாறுதலை இழந்து போனார். வெளியில் பிடிச்சி தள்ளிட்டாங்க. அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியில நனைந்தது. மாடை போல புல்லை சாப்பிட்டார். ஒரு ராஜா, ஒரு பெரிய சக்கரவர்த்தி. எது வரைக்கும் தெரியுமா? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்த போது எனக்கு புத்தி எனக்கு திரும்பி வந்தது. கீழே விட்டு விட்டு மகா பாபிலோன் என்ற பெருமையை விட்டு விட்டு பரலோகத்தை நோக்கி பார்த்தார். அப்பதான் புத்தி வந்துச்சு. இளைப்பாறுதல் வேண்டுமா? ஆண்டவர் 2 விதமான இளைப்பாறுதலை மத்தேயு 11:28-30 வரையும் சொல்றார். 1, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது பாவ மன்னிப்பின் இளைப்பாறுதல். 2, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும். தருவேன்றது ஒரு பாவிக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். கிடைக்கும் என்பது ஆண்டவரிடத்தில் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ அப்படி விட்டு நீ எல்லாத்தையும் வச்சு கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்க. நீ என் பாதத்தில் உட்காருவதை தவிர தேவை அந்த ஒன்று தான். அதை விட்டுட்ட நீ. பாருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் வரும் வரைக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவர் உங்கள் அனுப்பும்படி உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு 2 பிரிக்கவே முடியாது. நீங்க நம்ம ஆளுங்க கம்ஃபர்டபுளா பிரிச்சுட்டாங்க. பைபிளில் எல்லா இடத்துலையும் அதை ஒட்டி தான் வரும். எங்கே மனம் திரும்புதல் உண்டாகிறதோ அங்கேதான் மன்னிப்பு உண்டாகும். சரியா? ஆண்டவர் இணைச்சார், தேவன் இணைச்சது மனுஷன் பிரிக்க கூடாது. சரியா? இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. பாவம் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்புறம் திரும்ப ஆண்டவரை குறித்து பேசுகிறார். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் இன்னும் அவரை வச்சிருக்கு, இன்னும் ஆண்டவர் வரல. ஏன்னா இன்னும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னவை எல்லாம் நிறைவேற வேண்டும். அது எப்ப நிறைவேறின பிறகுதான் ஆண்டவர் வருவார். சரியா? ரைட். அதெல்லாம் போய் பேச நமக்கு நேரம் இல்லை. பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான். இது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 பிறகு 18 வசனங்களில் இருக்கிறது. பின்னால் சில வசனங்களிலும் இருக்கிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில். சரியா? பிறகு 24ஆம் வசனத்திலே சாமுவேல் முதற்கொண்டு
எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர் அந்த நாட்களை, இந்த நாட்களை குறித்து, எந்த நாட்களை குறித்து? பாவ மன்னிப்பின் நாட்களை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நாட்களை குறித்து முன் அறிவித்தார்கள். சாமுவேல் எங்கெங்க அறிவிச்சாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா நிறைய சொல்லியிருக்கிறார். கர்த்தர், நீங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாயிராதபடி நீங்க தள்ளிட்டு உங்களுக்கு மற்ற ராஜாக்களை போல வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா? ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை. அவன் மேல் விலாசத்தை போட்டு வைத்தான். நஸ்ரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா, அதை எடுத்துருங்கன்னு வேற சொன்னாங்க. வைத்ததுதான் அவன் அடம் பண்ணதுனால அப்படியே நின்றுச்சு. பாருங்க, சாமுவேல் காலத்தில் இந்த மக்கள் புறக்கணித்தார்கள், கர்த்தரை ராஜாவாக இராதபடி பிலாத்துக்கு முன்பதாக மறுதளித்தார்கள். அப்பெல்லாம் அவங்க எல்லாம் மெதுவாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நிலையான ஒரு ராஜ்யத்தை, அன்றைக்கு சவுலை கர்த்தர் ராஜாவாக இராதபடி தள்ளி தன் இருதயத்துக்கு ஏற்றவனை ராஜாவா தெரிந்துக்கிட்டார். அப்ப அவர் சொல்லும் போது யார் ராஜான்னு அடுத்த ராஜான்னு தெரியாது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, சரியா? அதை சொல்லும் போது சாமுவேலுக்கு அடுத்த ராஜா யார் என்று தெரியாது. ஏன்னா இன்னும் ஈசாய் வீட்டில் போய் தாவீதை அபிஷேகம் பண்ணவில்லை. அப்ப கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கேற்றவர் ராஜாவை கொண்டு வருவார் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். சரி, இப்படி சாமுவேல் மட்டுமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளும், ஏசாயா நம்ம நிறைய படித்தோம், எரேமியா சொல்லி இருக்கிறார், பிறகு சகரியா சொல்லி இருக்கிறார், ஆகாய் சொல்லி இருக்கிறார், ஆபகுக் சொல்லி இருக்கிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த நாளை அறிவித்திருக்கிறார். சங்கீதம் பாருங்க, மெசியானிக் சங்கீதம், மேசியாவை குறித்தான சங்கீதம் ஏராளம் இருக்கிறது. நிறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனங்கள், அதெல்லாம் படிக்கணும் நம்ம, சரியா? ரைட். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள், அவர்களுடைய வம்சம் நீங்கெல்லாம். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியினாலே. அந்த சந்ததி என்ன? கலாத்தியர் 3:16 படிக்கிறீங்களா? யோவான் 3:16 மட்டும் நமக்கு தெரிந்தால் போதாது, கலாத்தியர் 3:16 தெரியணும். வாசிங்க பிரதர், நான் 5 நிமிஷம் தான் இருக்கு. பண்ணப்பட்டது சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததிக்கு என்று சொன்னார், சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவே, அந்த சந்ததி ஈசாக்கு இல்லை, கிறிஸ்துவே, கிறிஸ்துவின் சந்ததியிலே உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, இப்ப 25க்கு வந்துருங்க. நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். அது ஆசீர்வாதம் என்னன்னு இன்னைக்கு ஒருத்தர் தைரியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பணம். நிறைய பேர் நம்ம ஆளுங்களே போய் உட்கார்ந்து அந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பண ஆசை. பணத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் 26ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அது என்ன ஆசீர்வாதம்? அடுத்த வசனத்தில் விளக்கம் இருக்கு. உனக்குள் பூமியில் வம்சம்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னா உன்ன மாதிரி ஆடு மாடு கழுதை கோழி குதிரை இதை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு அப்படித்தான் சொன்னார். சொல்லி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். என் பின்னால வாங்க, நான் சபை அட்ரஸோட சொல்றேன். நம்ம ஆளுங்க எத்தனை பேர் அங்க போயிட்டாங்கன்னு பாருங்க. எல்லா செழிப்புக்கு பணத்துக்கு பின்னால ஓடுறாங்க. விளக்கம் கிளீனா கொடுத்துட்டாரு. அது என்ன ஆசீர்வாதம்? எப்படி தேவனங்களை ஆசீர்வதிக்க முடியும்? உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, பாவத்திலிருந்து விலக்கி, வறுமையிலிருந்து விலக்கி என்று சொல்லவில்லை. வறுமை பாவம் அல்ல. ஏன்னா யாக்கோபு எழுதுகிறார், உங்களுள்ள தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் தேவன் தெரிந்து கொள்ளவில்லையா? தரித்திரர்களுக்கு ஆண்டவர் என்ன அதிகமாக கொடுத்திருக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தரித்திரம் பாவம் கிடையாது. பவுல் எவ்வளவு தரித்திரம் இருந்தாரு?
பாவியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தரித்திரராக தான் இருந்தார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் போறாங்க அங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். முதல்ல நீங்க யூதர்கள், இவங்க பேசுறதெல்லாம் யூதர்கள், உங்களிடத்துல தான் ரட்சிப்பு வந்திருக்கு. ரட்சிப்பை குறித்து பேசுகிறார், பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறார், மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். செழிப்பை குறித்து ஒன்று கூட கிடையாது. இன்னைக்கு வாயை திறந்தாலே செழிப்பு தான். இதை கூட இப்படி பரட்டிட்டாங்க பார்த்தீங்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? இது இல்லை, பணம், செல்வம். செல்வம் தாங்க பிரச்சனைக்கே காரணமா இருந்துச்சு, 2 பேர் பிரிஞ்சு போறதுக்கே காரணமா இருந்துச்சு. ஆபிரகாம் அது மேல மனசே வைக்கல. தேவன் தாமே அஸ்திபாரமிட்டு கட்டின நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அதனாலே தேவன் அவர்களுடைய தேவன் என்று அழைக்க வெட்கப்படாமல் அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்படிதான் இப்ரேயர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிறவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ஏழையா இருந்தேன்னா விசுவாசி இல்லைன்னு போதிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் போயிருக்கிறது பாருங்க. பேதுரு அப்படியே பிரசங்கம் பண்ணாரு? இல்லை. பேதுருவே என்ன சொல்றாரு? பொண்ணும் வெளியும் விசுவாசம் இல்லையா? அப்ப நாங்க அவர்கிட்ட வந்தோம்னா ஆபிரகாமின் விசுவாசம் எங்க போச்சு? பேதுருக்கும் யோவானுக்கும். பவுலுக்கு எங்க போச்சு? யோவான் கடைசியில எவ்வளவு நாடு கடத்த போட்டு பரிதாபமாக இறந்து போனார்கள். அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெரிய பணக்காரங்களா வச்சாரு? இல்லை. பிரியமானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்க. நம்ம ஆளுங்க நிறைய போறாங்க. இங்க பிரதரன் சபை மாதிரி காட்டுறாங்க, எல்லாம் இங்க ரகசியமா திருட்டுத்தனமா போறாங்க. ஏன்னா செழிப்பின உபதேசம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புரட்டப்படுகிறது. என்ன விளக்கம் இருக்கு பாருங்க. பைபிள் தாங்க விளக்கணும். அதனால தான் பிசாசினப்பட்டா இதுல பழைய இருக்குன்னு சொல்லி மனுஷனுடைய கற்பனைகள் வெளியில வருது. நாங்க சொல்றதான் சரி, பைபிள் தப்பு. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்துல மக்கள் என்ன சொன்னாங்க? எங்க வார்த்தை மெய்யில்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றான்? இது பிழை, நாங்கள் சொல்றதான் சரின்றான். அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான்? ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதம், பணக்கார். அப்படிதான் ஜஸ்டின் பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார், வானவில் சபை தேனாம்பட்டியில் வச்சிருந்தார். அவர் அப்படிதான் பிரசங்கம் எல்லாம் பண்ணியிருக்கார். இறந்து போனார் சீக்கிரத்தில். சரியா? பிரியமானவர்களே, நிறைய கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய வேதம், இதற்கு உண்மையா இருப்போம், இதை நாம் வாசிப்போம், இதை நாம் நேசிப்போம், இதற்கு அடிபணிவோம், இதையே எடுத்து பிரசங்கிப்போம். கர்த்தர் வருகிற நாளில் நமக்கு அதிகமான பலன்களை கொடுப்பார். இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு தெரியாது. ஆண்டவர் ஆட்டுத்தோலை போர்த்திருக்கிற அநேக ஓநாய்களுடைய முகத்தை கிழிப்பார். அது பயங்கரமான நாளாக இருக்கும். ஈஸியாக விடமாட்டார். நினைச்சிடாதீங்க. சரியா? இன்றைக்கு செழிப்பா இருக்கிறாங்கன்னா இருந்துட்டு போட்டோம், பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்கன்னா வச்சுக்கிட்டோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வருகிறார். நாம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம கவரப்படக்கூடாது. இதுதான் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாத தருவாராக. தொடர்ந்து பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிறகு 7ஆம் அதிகாரம் வந்தா ஸ்தேவான் பிரசங்கம் பண்றாரு. பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கங்கள் வருது. எல்லா பிரசங்கங்களையும் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஜாக்கிரதை. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாத தருவாராக. ஆமென்.